காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய மூல வாக்கியங்கள் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்க பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. காலத்தை பார்த்த என்னவா இருக்கணுமா? அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? காலத்தை பார்த்த என்னவா இருக்கணுமா? அதாவது ஒரு உதாரணம் பவுல் சொல்றாரு, பால் உண்கிற குழந்தை பலமான ஆகாரம் சாப்பிடுற வளர்ந்தவர்கள், அதாவது ஞானேந்திரியங்களையுடைய பூரண வயதுள்ளவர்கள். அந்த ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொன்னா ட்ரைனிங் பண்ணி தன்னை வளர்த்தி கொள்ளுகிற ஒரு ஜனம், அதான் அந்த வார்த்தையோட அர்த்தம். ஆகவே பவுல் சொல்றாரு சபையை பார்த்து, நீ ரட்சிக்கப்பட்ட காலத்தை பார்த்தா, நீ கேட்ட பிரசங்கங்களை பார்த்தா, நீ சபைக்கு வருகிற நாட்களை காலங்களை பார்த்தா நீ எப்படியா மாறி இருக்கணும்னா, போதகர்னா இந்த இடத்துல சர்ச் பாஸ்டரா மாறி இருக்கணும் அப்படின்னு பவுல் சொல்ல வரல. ஏன்னா எல்லாருமே சபை போதகரா மாற முடியும். ஆனா பவுல் சொல்றது என்னன்னா, நீ ரட்சிக்கப்பட்ட காலத்தை பார்த்தா நீ மற்றவர்களுக்கு கர்த்தருடைய அன்பை சொல்லத்தக்க ஒரு வளர்ந்த கிறிஸ்தவனா நீ மாறி இருக்கணும். ஆனா என்ன பரிதாபம்னா, நீ இவ்வளோ வருஷம் சர்ச்சுக்கு வந்தோம், உனக்கு எதை சொல்ல வேண்டியதா இருக்குதுன்னா வேத வாக்கியங்களின் மூல உபதேசம். உதாரணத்துக்கு சர்ச்சுக்கு 10 வருஷம் இருக்கும், பிரதர் ஜெபம் பண்ணுங்க பிரதர், எப்படி சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், டெய்லி ஜெபம் பண்றீங்களா, டெய்லி பைபிள் படி. யாருக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது? யாருக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது? சபைக்கு பல வருஷம். ஆவியானவர் சபையிட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா காலத்துக்கு ஏற்ற வளர்ச்சி. இப்போ நம்ம ஒரு செடி நடுறோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்லயோ வெளியிலயோ ஒரு செடி நடுறோம், என்ன எதிர்பார்ப்பு நடுறோம்? ஒரு செடி நடுறோங்க, என்ன எதிர்பார்ப்பு நடுவீங்க? அது நாளைக்கு என்ன செய்யணும்? வளரணும். ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்குறாங்க, ஒரு கண்ணுக்குட்டியை வாங்குறாங்க, வளர்க்குறாங்க. என்ன நினைப்புல வளர்க்குறாங்க? இடம் காலியா இருக்கு, 2 ஆட்டுக்குட்டி வாங்கிடுவோம் அப்படியா? இல்ல, அது வளர்ந்து என்ன செய்யணும்? குட்டி போடணும், பெருகணும். அப்படிதான் எண்ணத்துல ஒரு சாதாரண செடி, சாதாரண ஒரு ஆடு மாடு, அதுலயே ஒரு வளர்ச்சி நம்ம எதிர்பார்க்கிறோம்னா, கர்த்தருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டு வேத சத்தியங்களை கற்றுக்கொள்ளுகிற நம்மிடம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு வளர்ச்சி எதிர்பார்ப்பது எத்தனை அவசியம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. காலத்தை பார்த்தால் என்னவா மாறி இருக்கணும்? சபை அப்படின்னு சொன்னா சபையில பலதரப்பட்ட ஆட்கள் உண்டு. அதாவது புதிதாய் சபைக்கு வருகிறவர்களும் உண்டு. ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம் ஆனவங்க, 2 வருஷம் ஆனவங்க, 5 வருஷம் ஆனவங்க, 10 வருஷம் ஆனவங்க, 30 வருஷம் ஆனவங்க, இப்படி பலதரப்பட்ட ஆட்கள் கூடுகிறதா என்னது? சபை. ஆனா கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீ சபைக்கு வார்த்தைகளை கேட்ட நாட்களுக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி என்ன செய்யணும்? இருக்கணும். என்ன இருக்கணுமா? என்ன இருக்கணும்? வளர்ச்சினா என்னங்க? பாஸ்டர் எனக்கு முதல் பாடவே தெரியாது, நிறைய பாட்டு பாடுறேன், பழைய பாட்டே தெரியாது, சர்ச்சுக்கு என்ன செய்ய பழைய பாட்டுங்களே, பைபிள் நாலேஜ் நிறைய இருக்கு பாஸ்டர், என்னை பிரசங்கம் பண்ண சொல்லுங்களேன், சூப்பரா பிரசங்கம் பண்ணிடுவேன், எனக்கு எல்லாத்தையும் வேத அறிவு நிறைய இருக்கு பாஸ்டர், எனக்கு நிறைய ஊழியம் என்ற பாஸ்டர். உண்மை. ஆனா இதுதான் வளர்ச்சியா அப்படின்னா வேதம் இதை மட்டும் வளர்ச்சி என்று சொல்லவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வளர்ச்சி அப்படின்னா தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய காரியங்களில் அவர் எதிர்பார்க்கிற அனுபவம், அதை இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன வளர்ச்சி கர்த்தர் எதிர்பார்க்கிறார், ஏன் அந்த வளர்ச்சி நம்மள்ட்ட இல்ல? இன்னைக்கு சபைக்கு வரவங்களை பாத்தீங்கன்னா எல்லா சபைகளிலும், நம்மள மாத்திரம் சொல்ல, உங்களை மாத்திரம் சொல்லல, இன்னைக்கு அநேக சபைகளில பல ஆண்டுகள் கிறிஸ்தவனான சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லுவாங்க, ஆனா இன்னமும் ஒரு வளர்ச்சியின் அனுபவம் வாழ்க்கையில இல்ல. எப்படின்னா பல ஆண்டுகளா சபைக்கு வருவோம், ஆனா என்ன செய்தியை விரும்புவோம்னா வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதத்துக்கு செய்தி, இதை மட்டும் தான் எதிர்பார்ப்போம். இவங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணணும்னா, சபைக்கு 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் உனக்கு கர்த்தர் வீடு தருவார், உனக்கு கர்த்தர் வாகனம் தருவார், உனக்கு கர்த்தர் பணம் தருவார், உனக்கு கர்த்தர் ப்ரமோஷன் தருவார், இப்படியே சொல்லி 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 அவங்க என்ன பண்ணணும்? தாளாட்டிக்கிட்டே இருக்கணும். இதைதான் விரும்புகிற கூட்டம். நான் ஏற்கனவே சொன்னது போல பல ஆண்டுகள் சபைக்கு வந்தாலும் எதை பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்குது? நீ ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். யாருக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது? 20 வருஷமா சபைக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு ரட்சிக்கப்பட்ட கேட்டு பாருங்களேன்,
கிமு அப்ப எடுத்த ஞானஸ்நானம்னுவாங்க. ஆனா என்ன பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்குது? ஜெபம் பண்ணுங்க. பைபிள் டெய்லி வாசிக்கிறீங்களா? சபைக்கு வந்து பல வருஷம் இருக்கும், ஆனா ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாலும் சோர்ந்து போய் பின்வாங்கிடுறோம். வளர்ச்சி இல்லை. ஒரு குழந்தை இருக்குது, பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறாங்க, பால் புட்டில் கொடுக்கறாங்க, பால் கொடுக்கறாங்க. அதே குழந்தை பல்லு முளைச்சி கொஞ்சம் வளர ஆரம்பிக்குது. 20 வயசு வரைக்கும் அந்த குழந்தை வெறும் பாலே கொடுத்தாங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும்? அந்த குழந்தை என்னங்க ஆகும்? ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலும் அதான் நினைச்ச முடியாது, தாங்க முடியாது. ஒரு சின்ன ஒரு கிளைமேட் சேஞ்சஸ் இருந்தா தாங்க முடியாது. நடக்க பலன் இருக்காது, எதையும் தூக்க பலன் இருக்காது. அப்போ அந்த குழந்தை வயசு ஆக ஆக கடினமான ஆகாரம் என்ன செய்யணும்? அந்த குழந்தை எடுக்கணும். அந்த ஆகாரம் தான் அந்த குழந்தைக்கு பலன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ வளர்ந்து வர, சபைக்கு வர வர நீ கேட்க வேண்டிய வார்த்தைகள் வளரணும், உன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களை வளரணும், உனக்கும் தேவனுக்குள்ள உறவு வளரணும். அந்த வளர்ச்சி இல்லைன்னா நாம் தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு வளராத குழந்தைகளாக இருக்கிறோம்.